டார்க் மூவி நல்லா இருக்குங்க. நம்ம வந்து நிறைய பேர் இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கு அது மாதிரி எடுத்திருக்காங்களா அந்த டவுட்ல நிறைய பேர் வருவாங்க. ஆனால் உள்ள வந்தாங்கன்னா நமக்கு அதை விட பெட்டராக தான் நமக்கு கொண்டு போயிருக்கேன். டார்க் நல்லா இருக்கு. 1 hour 50 நிமிஷம் தான் படம் ஓடுது. எந்த இடத்துல நமக்கு லேக் இல்லைங்க. லேக் இல்லாத அளவுக்கு சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. மெயின் வந்து பயன்படுத்திருக்காங்க. பயப்படுற மாதிரி நிறைய சீன்ஸ் கேட்குது. ஆமாம், குழந்தை பசங்க வந்தாலும் உள்ள பயப்படுவாங்க. பெரியவங்க வந்தாலும் வந்து இந்த இங்கே இருக்கிற சவுண்ட் எஃபெக்ட் காட்டி நம்மளை பயமுறுத்துறாங்க. நல்லாவே இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் தான் மெயின். ஒரு ஹாரர் படத்தில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப ப்ளஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே அமைஞ்சிருக்கு. இன்னும் உதாரணம் சொல்கிறேன்னா டெரஸ் சீன் ஒன்று வரும். டெரஸில் கதை தூங்கி நிற்பாரு. அவர் தூங்கி நிற்கும்போது வந்து புழுவாக வந்து விழும். அவன் திடீர்னு சரணாக தந்து பார்க்கும்போது நாய் வந்து குடும்பமாக இருக்கும். அந்த நாய் குடும்பமாக டரெல்லாம் பயப்படாம பாருங்க. அப்போ பயப்படுற சீன் கதாநாயகனும் நடிச்ச மாதிரி தெரியாத பயப்படுற ரியலாக பயந்த எஃபெக்ட் காட்டியிருப்பாரு. பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த இடத்துல நல்லா கொடுத்துருப்பாங்க. கேமரா எஃபெக்ட், சினிமா ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் பிரமாதமாக பண்ணிங்க. கிட்டத்தட்ட வந்து இது கண்டென்ட் வேற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் பட் நீங்கள் சொல்றது அதில் இருக்கு. ஆமாம் ஆமாம், வேற வழி இல்லை. என்னன்னு கொடுக்க முடியும். அதாவது திரைக்கதையையும் பேக்ரவுண்ட் மியூசிக்ல நம்ம ஆர்டிஸ்ட் டிஃப்ரெண்டான முறையில் கொண்டு போய்க்கலாமாண்டி. நீங்கள் சொல்ற மாதிரி கண்டென்ட் வந்து ஒன்று தான் வரும். மிதி யாரை கெடுத்திருப்பாங்க, காலை வச்சு கை விட்டுருப்பாங்க, ஏமாத்திருப்பாங்க, இல்லை வீட்டு சொத்துக்காக பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் சுற்றி நடக்குமே கண்டி. வேற எதுவும் காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா பில்லி சூனியம் சொத்து அடையிறதுக்காக பண்ணுவாங்க. இது போய் தான் நடக்கும். கிட்டத்தட்ட வந்து இந்த கண்டென்ட்டும் அப்படிதான். ஓகேங்களா. இது வந்து வேற மாதிரி ஒரு கண்டென்ட்னா ஷார்ட்டாக சொல்லணும்னா இதில் பாக்யராஜோட வீடு அவர் ரூமில் வந்து வாடகைக்கு விட்டுப்பாரு. 3 பசங்க, ஒரு 2 பசங்க வந்து எரிச்சு வந்து கொண்டுடுவான். அந்த பையனும் எரிச்சுப்பான் கொண்டுட்டு. அந்த வீட்டுக்கு கூட யாருமே போக மாட்டாங்க, பயப்படுறாங்க. பாக்யராஜ் வீட்டை யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன பண்ண சொல்லும்போது கதாநாயகன் வராரு. கதாநாயகன் வந்த உடனே என்ன பண்ணுறாரு, நான் எனக்கு பேய் நம்பிக்கை இல்லை, நான் உள்ளே இருக்கேன் அப்படின்றாரு. அவர் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஆனால் உள்ளே போனோன்னா ஒரு மென்டல் மாதிரி ஆயிடுறாரு ஆளு. என்ன பண்ணுறாரு, ஒரு டிசைனிங் பண்ணுறதெல்லாம் கூட எட்டக்கு முடுக்காக பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு மென்டல் மாதிரி ஒரு பொம்மை பூச்சி மாதிரி ஆயிடுவார், பைத்தியக்கார மாதிரி. இதுக்கப்புறம் அவர் வந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா, அதான் கதை. நல்லா இருக்குது. என்ன காரணம், ஏன்னா அந்த 3 பேரை தவிர வேற என்ன நடந்திருக்கோம்னு நினைக்கிறீங்க, அதுதான் இந்த படத்துல கதை. ஸோ அதில் கே பாக்யராஜ் சார் ஒரு மெயினான கண்டென்ட். கே பாக்யராஜ் நல்லா பண்ணிக்க சார். அவரெல்லாம் குறை சொல்ல, அவர் பார்த்து நமக்கு தனிதான் வருது. ஏன்னா அவர் படத்தை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ அவரை இதை பார்க்கும்போது ரொம்ப வருது. மேலேருந்து அவர் ஆத்மா சாஞ்சிருந்து இந்த படத்தை பார்க்கட்டும். ஓகேங்களா. ஆத்மா கண்டிப்பாக தியேட்டரில் தான் சுத்தம், வேற எங்கேயும் சுத்தாது. ஏன்னா அவர் சினிமா இண்டஸ்ட்ரி மேலே நல்ல மயிரை வச்சிருக்காரு. அவர் படம் இன்னும் கேட்டிங்கன்னா அவரே வந்து வெப் சீரிஸ் வந்து படம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்த மாதம் பூஜை போட்டு ஆரம்பிக்கலான்ட்டு வெயிட் பண்ணியிருந்தாரு. நான் ஏன்னா ஒரு ஆடிஷன்ஸ் போயிருந்தேன், அப்போ பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா. ஸோ அடுத்து பண்ணுறதுக்குள்ள ஆள் காரி. அதான் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை சார், எல்லாம் ஆன வீடு தான் விதி. அது மாதிரி வந்து பாக்யராஜ் இந்த படத்தில் மெயின் கண்டென்ட், அவரோட பொண்ணு கண்டென்ட். அந்த பொண்ணுக்கெல்லாம் என்ன தான் கதை அழகாக கொண்டு போயிருக்காங்க சார். இன்ட்ரோல் பிளாக் விட்ட உடனே நிறைய பேர் போர்டு இல்லையான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க யாரும். இன்ட்ரோல் பிளாக் விட்ட உடனே உள்ளே போனவுடனே என்ன சொல்ல போகிறாங்க அப்படிதான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஆமாம் சார். ஸோ அந்த எதிர்பார்ப்பு அப்படியே இருக்குது. இவர் என்ன காட்டியிருப்பாங்க, ஹீரோயினாக தான் ஆக போகிறாரு, இதுலேருந்து வெளியே வருவானா, அந்த ரூமில் அப்படி என்ன தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த யாராக இருந்தாலும் அந்த ஒரு புக்கு கிரைம் நாவல் படிக்கிறேன் சார், அதை நம்ம வந்து பாதிலே நம்ம மூடிட்டோம்னா நமக்கு வந்து என்னன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு சார் படம். அதான் சார் கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. நான் எல்லா கிட்ட சொன்னது தான், கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் இதை விட பெட்டராக காட்டியிருக்கலாம். ஆமாம் சார். ஏன்னா அது நம்ம உண்மையை சொல்லணும், இதை விட பெட்டராக காட்டிதான் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிறத விட இந்த படம் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும்.